பூக்கள் அறியாதா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தமிழ்னு டைட்டிலும் மாத்திரம் இருப்பீங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். முதல் பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணி எடிட்டியை போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஒரு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு கேர் அனிமி ஃபோட்டோவும் அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோவும் ஒரு அனிமே ஃபோட்டோ ஆனால் நீங்கள் எடிட் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த உமன் அந்த அனிமே ஃபோட்டோக்கும் அனிமி கேர்ள் ஃபோட்டோக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அனிமி ஃபோட்டோ வந்து லைட்டாக கொஞ்சம் ஜூம் கம்மியாக வைங்க. அப்புறமா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 ஒன்றா மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிக் சைஸில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக பண்ணால் போதும், ரொம்ப பண்ண வேணாம். இந்த அனிமி கேர்ள் ஃபோட்டோ வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்தது மேலே இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேப்கட் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து இப்போ சேவ் பண்ண போட்டாவே இம்போர்ட் பண்ணுங்க. அதில் ஆடு கொடுத்தீங்கன்னா அது இம்போர்ட் ஆகிக்கும். உள்ளுக்கு போனாலே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சாங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஆடியோ இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ வந்து இது பண்ணிக்கோங்க, எடுத்து விட்டுக்கோங்க. தேவையில்லாத நாய்ஸ் வந்து கட் பண்ணி அந்த எண்டிங்கையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ ஸ்டார்டிங் இதுக்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அந்த லேயர்ஸ் எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அது ஃபோட்டோ டச் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிவிட்டு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஃபோட்டோ ஜூம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்கும். அப்படி ஆட் ஆகணும்னா மீண்டும் நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அது மீண்டும் ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேயர்ஸ் தள்ளி அடுத்த லேயர்ஸ்க்கு வரும்போது நீங்கள் ரெண்டு தடவை கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோட்டோ தள்ளி நீங்கள் ஆட் பண்ணணும். அப்புறம் தான் அந்த ஃபோட்டோக்கும் அந்த வீடியோ லேயர்ஸுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆடு டெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு என்ன சாங்கு என்ன மாதிரி வைக்கணும்னு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த தென்றல் வரும் மாதிரி அந்த விஜய் சாங்கை வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிறதுனால அதை நான் சூஸ் பண்ணி அதை நான் எடிட் பண்ணுறேன். அதுமாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபான் செலக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ஸ் அதிகமாக கேப்கட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கேப்கட்டோட ப்ரோவர்ஷன் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் வந்து லவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் கலர் மாற்றிக்கிறேன். நான் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஃபெக்ட்லேயே போனாலும் எஃபெக்ட்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் கிளிக் பண்ணி ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வைக்க பிடிக்குதோ அந்த மாதிரி அனிமேஷனை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுதாங்க. அந்த லேயர்ஸுக்கு தான் அந்த ஃபோட்டோக்கு தான் அந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட்டு நான் இது பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் அதோட ஃபாண்ட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வச்சுட்டு நான் ஜாயினில் வச்சுட்டு என் ஸ்டைல்ஸில் போய் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஒயிட் அண்ட் பிளாக்கில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அனிமேஷனில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வைக்க பிடிக்குமோ அந்த மாதிரி அனிமேஷன் வச்சுக்கோங்க. இந்த கேப்கட்டோட ப்ரோஷன்லாம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த கேப்கட்டோட ப்ரோஷன் சென்ட் பண்ணுவேன். அது வருஷம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணாலும் அன்லாக்கில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அதே மாதிரி தான் நீங்கள் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஈரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த சாங்கை வச்சு நிறையா பேர் நிறையா மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க.
உங்களுக்கு ஏதாவது ரீல்ஸ் எடிட்டிங் பண்ணோம்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, அது டிஎம் பண்ணுங்க. நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும். அதே மாதிரி இதுக்கு ஃபான்ஸு ஸ்டைல்ஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்டில் போய் நான் ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது, நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லியர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ரிவைன் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ரிவைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும் எங்கள் கீஃபேம் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் புரியாது. அதுக்கப்புறம் அடுத்த லியர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து கீஃபேம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் மொத்தத்தில் வச்ச மாதிரியே ஒயிட் கலரில் கீழே வந்து கொஞ்சம் சின்னதாக ஃபாண்ட்டு மட்டும் மாற்றி வச்சுக்குவேன். ஏன்னா அப்படினால பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் வீடியோ. தேவையில்லாத இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜூம் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க லியர்ஸ்க்கு தகுந்த மாதிரி. அடுத்த ஆட் கீ ஃப்ரேம் கொடுத்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி நீங்கள் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த கீ ஃப்ரேம் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்து எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்து மீண்டும் அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஒரே மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஆர்டராக பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அதே மாதிரி அனிமேஷன் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். அந்த லேயர்ஸ் கரெக்டாக முடியும் போது நீ அந்த இது கரெக்டாக முடியுதானு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஜூம் பண்ணி வச்சுட்டு வாங்க. அதுதான் மீண்டும் ஆட் க்ரீஃபேம் கொடுத்துட்டு ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் தள்ளி மீண்டும் அந்த அனிமி தெரிகிற மாதிரி அதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஜூம் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த குறைச்சிட்டு அந்த ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மீண்டும் அதே மாதிரி ஏர் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தகுந்த எந்த பாட்டு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ரீல்ஸ் லேயர்ஸ் போட்டுதாங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சவுண்டு கொஞ்சம் வச்சு அந்த லேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சாங்கோட டெக்ஸ்ட்டும் கரெக்டாக வருது அப்படின்னு ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக தான் வருது, நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது நான் எக்ஸ்போர்ட் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த ரிப்பன் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி போட அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமான வீடியோ போனோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பாய்.